இருப்பினும் நமக்கு நீதித்துறையின் மீது நம்பிக்கை உள்ளது. இருப்பினும் முடிவாக அநீதிதான் தீவிரவாதம் உருவாவதற்கு காரணம் என்று நமக்கு தெரிந்திருப்பதால் ஒரு சில மக்களுக்கு தீங்கிழைக்கப்படுவதால் தீவிரவாதம் உருவெடுக்கிறது. அதை நிறுத்த வேண்டும். எப்படி நிறுத்துவது? முதல் கட்டமாக அரசியல்வாதிகள் உண்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும். அவர்கள் ஓட்டு வங்கியை பார்க்க கூடாது, தவறு செய்யக்கூடாது. அவர்கள் உண்மையாக இருந்தால், நேர்மையாக இருந்தால், அவர்கள் பதவியை இழக்க தயாராக இருந்தால் தீவிரவாதம் முற்றிலும் அழிந்துவிடும். இரண்டாவது குறிப்பு, அப்பாவி இந்தியர்கள் அரசியல்வாதிகள் தங்களை தூண்டிவிடும்படி அனுமதிக்க கூடாது. இதனால் தவறுகள் செய்து மற்ற அப்பாவி மக்களை கொல்லக்கூடாது. மூன்றாவது குறிப்பு, காவல்துறையினர் நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்க வேண்டும். யாராவது பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அரசியல்வாதிகளின் பகடைக்காயாய் பயன்படக்கூடாது. எனக்கு தெரியும் சில நேரங்களில் நீங்கள் டிரான்ஸ்பர் செய்யப்படலாம். ஆனால் ஒவ்வொரு காவல்துறையினரும் நேர்மையாக இருந்தால் டிரான்ஸ்பரில் வரும் காவல் அதிகாரியும் நேர்மையாக இருப்பார். அப்பொழுது அரசியல்வாதிகள் என்ன செய்வார்கள்? 100% காவல் அதிகாரிகள், நான் எல்லோரையும் குற்றம் சொல்லவில்லை, என்னை தவறாக எண்ணி விடாதீர்கள். அநேக காவல் அதிகாரிகள் நேர்மையாக நடக்க ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அரசியல்வாதிகளின் தலையீட்டால் டிரான்ஸ்பர் செய்யப்படுவோம், துன்புறுத்தப்படுவோம் என்று பயப்படுகிறார்கள். காவல் அதிகாரிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நேர்மையாக இருப்போம் என்று முடிவு செய்தால், உங்களை டிரான்ஸ்பர் செய்தால் வரப்போகும் புது அதிகாரியும் நேர்மையாக இருப்பார். நீங்கள் இப்படி நடந்தால் அநீதி என்னும் இந்த பிரச்சனையை நாம் நிறுத்திவிடலாம். இறுதியாக, ஆனால் முக்கியமாக, மக்கள் தங்கள் கையில் சட்டத்தை எடுத்துக் கொள்ளக்கூடாது. ஒரே மதத்தை சார்ந்திருந்தாலும் தவறு செய்திருந்தாலும் கூட அப்பாவி மக்களை கொல்லக்கூடாது. இதை உறுதியாக எடுத்துக்கொண்டு அநீதி இழைப்பதை தடுக்க நாம் நினைத்தால் கண்டிப்பாக இந்தியா ஒரு சிறந்த நாடாக இருக்கும். நாம் நினைத்ததை போல் வரப்போகும் 2020 இந்தியா வல்லரசாக விளங்கும். அனைத்து இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக அன்போடு பாகுபாடு இல்லாமல் வாழ்ந்தால், கருத்து வேறுபாடுகள் வரலாம், வித்தியாசங்கள் இருக்கலாம், அதோடு நாம் வாழ்வோம். ஆனால் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வோம், அமைதியாக வாழ்வோம், ஒற்றுமையாக வாழ்வோம். இந்தியா எப்பொழுதும் வல்லரசாக விளங்கும். தேசத்தந்தை மகாத்மா காந்தி கூறியிருக்கிறார், இந்தியா சிறந்து விளங்க வேண்டும் என்றால் ஹசரத் உமரை போல நேர்மையான நியாயமான ஒரு ஆட்சியாளரால் ஆட்சி செய்யப்பட வேண்டும். இறைவனின் சாந்தி அவருக்கு உண்டாகட்டும். மகாத்மா காந்தி நம் தேச தந்தை கூறியிருக்கிறார், ஹசரத் உமரை போல நேர்மையான நியாயமான ஒரு ஆட்சியாளரால் ஆட்சி செய்யப்பட வேண்டும் என்று. இறைவனின் சாந்தி அவருக்கு உண்டாகும். அவர் ஒரு நேர்மையான மனிதர். நீதி என்று வந்தால் முஸ்லிம் அல்லாதவர் என்று பார்ப்பதில்லை. நீதி மட்டுமே அவருக்கு முக்கியமாக இருந்தது. அதனால் அவருக்கு அல் ஃபாரூக் என்ற பெயரிட்டார்கள். உண்மையையும் பொய்யையும் பிரித்தெடுக்க கூடியவர் என்று பொருள். நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது குர்ஆனில் இருந்து சூரா அல் இஸ்ரா அத்தியாயம் 17 வசனம் 81 இருந்து ஆரம்பித்தேன். சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, அசத்தியம் அழிந்தே தீரும். அசத்தியம் என்பது இயற்கையாகவே அழியக்கூடியது. டாக்டர் ஆடம் பியர்சன் கூறிய கருத்தை கூறி என் பேச்சை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். அணு ஆயுத சக்தி அரேபியர்கள் கையில் ஒரு நாள் சிக்கக்கூடும் என்று பயப்படும் மனிதர்கள் ஒன்றை மறந்து விடுகிறார்கள். இஸ்லாமிக் பாம் ஏற்கனவே போடப்பட்டு விட்டது. தீர்க்கதரிசி முகமது நபி அரேபியாவில் பிறந்த அன்றே அது போடப்பட்டு விட்டது. சொற்பொழிவை சிலாகித்து பேசியதற்கு நன்றி. இப்போது நாம் கேள்வி பதில் பகுதிக்கு வருகிறோம். கேள்வி பதில் பகுதியை உடனே துவங்குகிறோம். அதற்கான விதிகளை நான் இங்கே குறிப்பிடுகிறேன். இங்கு பேசப்பட்ட தலைப்பில் ஒவ்வொருவரும் ஒரு கேள்வி மட்டும் ஒரு நேரத்தில் கேட்க வேண்டும். கேள்விகள் அனைத்தும் மிகவும் சுருக்கமாகவும் தலைப்புக்கு பொருத்தமாகவும் இருக்க வேண்டும். கேள்வி கேட்பதற்கு 5 மைக்ரோபோன்கள் கூட்ட அரங்கில் அமைக்கப்பட்டுள்ளது. வலதுபுறம் ஒன்றும் இடதுபுறம் ஒன்றும் ஆண்களுக்காக அமைக்கப்பட்டுள்ளது. பின்புறம் ஒன்று பெண்களுக்காகவும் முதல் மாடியில் ஒன்றும் உள்ளது. கேள்வி கேட்க விரும்பும் சகோதர சகோதரிகள் வரிசையில் வந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போது அந்த சகோதரர் அவரின் கேள்வியை கேட்கலாம். மைக்ரோபோன் நம்பர் 2 இருந்து சகோதரர் கேள்வியை விரைவாகவும் சுருக்கமாகவும் கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். குறைவான நேரத்தில் அதிகமான கேள்விகளை கேட்க முடியும். சகோதரரை கேளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் டாக்டர் ஜாக்கிர் நாயக். என்னுடைய பெயர் முகமது அரஃபாத். நான் ஒரு மாணவன். நீங்கள் பேசும்போது சொன்னீர்கள் 2 தவறு ஒரு சரியான விடையாகாது. சில மாதங்களுக்கு முன்பு முஸ்லிம் அல்லாதவர்கள் முதல் கேள்வியை கேட்கட்டும். முஸ்லிம் அல்லாதவர்கள் இங்கு இருந்தால் அவர்களை வரவேற்கிறோம். விருந்தாளிகளுக்கு முதலிடம் கொடுப்பதுதான் எங்கள் அமைப்பின் வழக்கமாக வைத்திருக்கிறோம். முஸ்லிம் அல்லாதவர்கள் கேள்வி கேட்க விரும்பினால் வரவேற்கிறோம். முஸ்லிம் அல்லாதவர் சகோதர சகோதரிகளே, உங்களை வரவேற்கிறோம். நேரம் அதிகம் இல்லை. முஸ்லிம் அல்லாதவர்கள் கேள்வி கேட்க விரும்பினால் முதல் வாய்ப்பு. முஸ்லிம் அல்லாதவர்கள் சகோதரர் கேளுங்க. என்னுடைய பெயர் ஷாம் ஷோனார். நான் மராட்டி மாநகர் பத்திரிகையில் வேலை செய்கிறேன். நான் ஒரு பத்திரிகைக்காரன். உங்களுடைய பேச்சை பற்றி விமர்சிக்க என்னிடத்தில் வார்த்தைகள் இல்லை.
ஆனால் எனக்கு இவ்வாறு தோன்றுகிறது. பாரதத்தில் இந்து மற்றும் முஸ்லிம் ஒன்றுபட ஏதோ ஒன்று செய்தாக வேண்டும். நான் 10-12 வருடங்களாக செய்து வருவது போல். ஆனால் தங்கள் வாயிலிருந்து நான் கேட்க விரும்புகிறேன். பாரதத்தில் பல ஊர்களில் 40-50 ஊர்களில் நான் இருந்தவன். நான் பாம்பேக்கு பணிபுரிய வந்தேன். ஒவ்வொரு ஊர்களிலும் இந்து முஸ்லிம்கள் உள்ளார்கள். அவர்களுடைய மனதில் தவறான புரிதல் இருந்தால் அது இருக்கத்தான் செய்கிறது. உண்மையை சொன்னால் ஓரளவுக்கு தவறான புரிதல் உள்ளதுதான். இதை சரி செய்ய தங்களுடைய யோசனை என்ன? முஸ்லிம் மற்றும் இந்து மக்கள் ஒன்றுபட என்ன யோசனை சொல்ல விரும்புகிறீர்கள்? சகோதரர் நல்ல கேள்வி கேட்டிருக்கிறார். அதாவது இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒரே மேடையில் கொண்டு வருவதற்கு நான் என்ன ஆலோசனை சொல்லுகிறேன், எப்படி ஒன்று சேர முடியும் என்று அவர் கேட்டிருக்கிறார். இதற்கு என்னுடைய பதில் இதுதான். ஏற்கனவே நான் இந்து மதத்திலும் இஸ்லாமிலும் இருக்கும் ஒற்றுமைகளை பற்றி பல இடங்களில் பேசியிருக்கிறேன். மும்பையில் பேசியிருக்கிறேன், சென்னையில் பேசியிருக்கிறேன், இந்தியாவின் பல பகுதிகளில் பேசியிருக்கிறேன். இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது என் பேச்சை கேட்டவர்கள் 10,000-க்கும் மேற்பட்டவர்கள் மும்பையில், 20,000-க்கும் மேற்பட்டவர்கள் சென்னையில், பல ஆயிரக்கணக்கான மக்கள் மற்ற இடங்களில். அதில் முஸ்லிம் அல்லாதவர்கள் அநேகர் கலந்து கொண்டார்கள், ஆயிரக்கணக்கான இந்துக்கள் கலந்து கொண்டார்கள். நிறைய பேர் என்னிடம் சொன்னார்கள், சகோதரர் ஜாக்கீர், என்னிடம் ஒரு நபர் சொல்கிறார், இந்து மதத்தை பற்றி 40 ஆண்டுகளாக எனக்கு தெரியாத பல விஷயங்களை இந்த 4 மணி நேரத்தில் நான் கற்றுக்கொண்டேன் என்றார். நான் இந்த விஷயத்தில் குரானை பின்பற்றுகிறேன். சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 64. தாலவில கல்மத்தின் சவா எம்பரன பைனக்கும். உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே உள்ள பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள். குரானில் முதல் விஷயம் அல்ல நஅபுத இல்லல்லாஹ். இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சமய நம்பிக்கைகளுக்கு இடையே நடக்கும் உரையாடலில் எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்து ஒன்றுதான், முஸ்லிம் ஒன்றுதான், கிறிஸ்டியன் ஒன்றுதான், இதெல்லாம் உண்மை இல்லை. இந்துவை முஸ்லிமாக மாறுவீர்களா என்று கேட்டால் அவர்கள் மறுப்பார்கள். முஸ்லிமை கிறிஸ்டியன் ஆகுங்கள் என்று சொன்னால் அவர்கள் மறுப்பார்கள். பாதிரியாரை இந்துவாக மாற சொன்னால் அவர் மறுப்பார். எல்லாமே ஒன்றுதானா? எல்லாம் ஒன்றல்ல. வித்தியாசங்கள் இருக்கிறது, ஒற்றுமை இருக்கிறது, அதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். பொதுவான விஷயங்களில் அனுசரித்து போவது தவறில்லை. வித்தியாசங்கள் ஒரு ஓரமாக இருக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன், எல்லா வேதங்களையும் எடுத்து பார்ப்போம். பகவத்கீதையாக இருக்கட்டும், வேதமாக இருக்கட்டும், உபனிஷதாக இருக்கட்டும், பைபிள், குரான், இதில் இருக்கும் பொதுவான விஷயங்கள். வித்தியாசங்களை தூரம் வைத்து பிறகு பேசுவோம். ஆனால் பொதுவான விஷயங்களை பின்பற்றுவது தவறு ஏதும் இல்லையே. நான் பேசும் பொழுதெல்லாம் பல ஒற்றுமைகளை நான் காட்டியிருக்கிறேன். பல ஒற்றுமைகள், என் வீடியோ கேசட்டுகளை போட்டு பாருங்கள். இங்கு பல பேருக்கு அவர்கள் மதத்தை பற்றி தெரியவில்லை. இந்துவுக்கு இந்து மதத்தை பற்றி தெரியவில்லை, முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தை பற்றி தெரியவில்லை. பல முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்திற்கும் இந்துக்களுக்கும் ஒற்றுமை இருக்கிறது என்று புரியவே இல்லை. அநேகர் என்னை தாக்குவதற்காக வந்தார்கள். என்ன முட்டாள்தனமாக பேசுகிறீர்கள், இந்துவும் முஸ்லிமும் ஒன்றா? இருக்கவே முடியாது. ஆனால் என் பேச்சை கேட்ட பொழுது அதிர்ச்சி அடைந்தார்கள். என்னை தாக்க வந்தவர்கள் என் பேச்சுக்கு உடன்பட்டார்கள். அதே போல பல இந்துக்களும் வந்தார்கள். இதில் தெரிவது என்னவென்றால், பொதுவாக இருப்பதை நாம் பின்பற்றுவோம். இதில் முதலாவது, அல்ல நஅபுத இல்லல்லாஹ். நாம் இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம். இதுதான் பொதுவான விஷயம். இதை பற்றி நிறைய குறிப்புகள் உள்ளன. வேதங்களில் இருந்து குறிப்புகள் கொடுக்கலாம், பகவத்கீதையிலிருந்து கொடுக்கலாம். இப்பொழுது நான் கூறுவது சந்தோக்கியா உபனிஷத் அத்தியாயம் 6 பகுதி 2 வசனம் 1. ஏக்கம் எவிதித்யம். இறைவன் ஒருவர் தான், மற்றொருவர் இல்லை. ஸ்வேதா ஸ்வேதர் உபனிஷத்தில் அத்தியாயம் 6 வசனம் 9. நாச்சஸ்ய கசிஜ் ஜனிதான சதிபா. அதன் பொருள், வேறு கடவுள் இல்லை, அவருக்கு பெற்றோர் இல்லை. இவை சமஸ்கிருத குறிப்புகள். இதற்கு பொருள், இறைவனுக்கு பெற்றோர்கள் இல்லை, அவருக்கு மேல் ஒரு சக்தி இல்லை. இதே போல் நாம் ஆராய்ந்து பார்த்தால் ஸ்வேதா ஸ்வதாரா உபனிஷத்தில் எழுதப்பட்டுள்ளது அத்தியாயம் 4 வசனம் 19. நதஸ்திபதி மாஸ்தி. அதற்கு பொருள், இறைவனுக்கு உருவம் இல்லை, பிம்பங்கள் இல்லை, படங்கள் இல்லை, விக்கிரகங்கள் இல்லை, உருவமும் இல்லை. அதே போல் யஜுர்வேதத்தில் அத்தியாயம் 32 வசனம் 3. நதஸ்திபதி மாஸ்தி. அதற்கு பொருள், இறைவனுக்கு உருவம் இல்லை. வேதங்களை புரட்டி பார்த்தோமேயானால் ஒரு இறைவன் என்றுதான் கூறுகிறது. மக்களில் பலர் வேதங்களை பற்றி அறிவதில்லை. நான் சமீபத்தில் ஸ்டார் நியூஸுக்கு ஒரு பேட்டி கொடுத்த பொழுது என்னிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அவர்கள் கேட்டார்கள், சகோதரர் ஜாக்கீர், வந்தே மாதரம் பாடலை பற்றி உங்கள் கருத்து என்னவென்று கேட்டார்கள். முஸ்லிம்ஸ் இதை பாடலாமா கூடாதா? நான் சொன்னேன், முஸ்லிம்ஸ் என்ன சொல்வார்கள் என்று பிறகு பார்ப்போம், முதலில் இந்து வேதத்தை பார்ப்போம் என்று. நான் சொன்னதை கேட்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். வேதங்களை கற்றவர்களிடம் கேட்டு பாருங்கள், வேதத்தில் இறைவனுக்கு உருவம் இல்லை என்று கூறப்படுகிறது. நீங்கள் வந்தே மாத்திரம் என்று கூறும் பொழுது, இந்த நாடு என் தாய் கடவுள் என்று கூறினார். வேதங்களை அறியாத சராசரி மனிதர்களுக்கு இதை பற்றி எல்லாம் தெரியாது, அவர்களுக்கு தெரியாது. ஆனால் வேதாந்தியிடம் கேட்டால் வந்தே மாதரம் வேதத்திற்கு எதிரான கருத்தை கொண்டது என்பார். ஏனென்றால் வந்தே மாதரம் பாடலில் 3 முறை நான் உன்னை வணங்குகிறேன் என்று வருகிறது. எனக்கு தெரிந்தவரை ஆரிய சமாஜில் உள்ள அறிஞர்களை கேட்டால் வேதங்களின்படி விக்கிரக ஆராதனை
வேதங்களுக்கு எதிரானது என்று அவர்கள் கூறுகிறார்கள். பகவத்கீதையில் அத்தியாயம் 7 வசனம் 20 விக்கிரக ஆராதனை கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.